கடினமான நேரத்தில் நம்மளோட பொறுமையை நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அவ்வளோ முக்கியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம்தான். ஏன்னா இங்கே ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பதட்டத்திலேயே தவறான முடிவுகள் நிறைய பேர் எடுப்பாங்க. சில பேர் சரியான முடிவு எடுக்கலாம், ஆனால் முக்கால்வாசி பேர் தவறான முடிவுகள் தான் எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பதட்டம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். கடினமான நேரத்தில் நம்ம எப்படி பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு வர பிரச்சனையை சுலபமாக நீங்கள் கையாளலாம். கண்டிப்பாக இங்கே ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பதட்டம் அடைய தான் செய்வாங்க, கோபமும் பட தான் செய்வாங்க. சில பேருக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருக்கிறது தான் ப்ராக்டிஸே. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப பதட்டம் அடைகிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களால் அடைய முடியாமல் போயிடும். அதாவது நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, அந்த எய்மை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டு தான் ஆகணும். நாமளும் ஹார்ட் ஒர்க் போடுவோம், இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். நம்மளால அதை அடைய முடியுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாம் அதை பற்றியே நினச்சிட்ருப்போம். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கஷ்டம், இதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு உங்களை நீங்களே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியாது. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, அர்ஜுன்னு ஒருத்தர் இருக்கான், கவின்னு ஒருத்தர் இருக்கான். 2 பேருக்குமே நாளைக்கு எக்ஸாம். அர்ஜுனுங்கிறவன் உட்காந்து மாங்குன்னு படிக்கிறான். நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி முழுக்க உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலையும் எழுந்திரிக்கிறான், உட்காந்து மாங்குன்னு படிக்கிறான். அவன் எக்ஸாமுக்கு போகிறான். அவன் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற வரைக்குமே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன தான் அவ்வளோ படித்தாலும் ரொம்ப பதட்டத்தோடையே அவன் போகிறான். அவன் என்னென்ன விஷயங்களாக படித்தானோ அதிலிருந்து தான் அவனுக்கு கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலும் அவனுக்கு தெரியும், ஆனால் அவனால் எழுத முடியல. ஏன்னா அந்த ஒரு இடத்துல அவனுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு. இதனாலேயே அவனால் அவனோட எக்ஸாமை சரியாக எழுத முடியல. இதுவே கவின் பார்த்திங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி கவின் உட்காந்து படிக்கிறான், அதுக்கப்புறம் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் எந்திரிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுகிறான். எப்பயும் போல் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசுகிறான். அப்புறம் எக்ஸாம் ஹால் கூட போகிறான். அவன் படித்ததுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அது எல்லாத்துக்குமே பதில் எழுதிட்டு எக்ஸாம் ஹாலை விட்டு வந்துடுறான். அவன் பரீட்சையும் நல்லா எழுதியிருந்தான். இப்போது இந்த இடத்துல அர்ஜுனும் நல்லா படித்தான், கவினும் நல்லா தான் படித்தான். ஆனால் அர்ஜுனால் மட்டும் ஏன் எக்ஸாம் சரியாக எழுத முடியல? அர்ஜுனுக்கு மனசில் ரொம்ப பதட்டமாக இருந்தான். இதுவே கவின் பார்த்திங்கன்னா அந்த பதட்டம்லாம் இல்லாமல் எப்பயும் போல தான் இருந்தான். அதனால தான் எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தான். இதே மாதிரி தாங்க எல்லாரும் எல்லா விஷயத்துக்குமே பதட்டம் அடைவாங்க. அந்த பதட்டத்தாலேயே நிறைய தவறான முடிவுகள் தான் எடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் பதட்டம் அடையாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அமைதியாக நிதானமாக யோசித்தாலே உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கடினமான நேரங்களில் அமைதியாக தான் இருக்கேன், இருந்தாலும் நான் தவறான முடிவுகள் தான் எடுக்கிறேன் அப்படின்னு யாரோ இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. தவறான முடிவுகள் நீங்கள் எடுத்தாலும் அதிலிருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண தான் போகிறீங்க. தவறான விஷயங்கள்லேருந்து ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன் சில நேரங்களில் அந்த தவறு கூட ஏதோ ஒரு கட்டத்தில் நல்லதாக கூட மாறும். நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே இதுதான் ரொம்ப நல்லது, இதெல்லாம் ரொம்ப கெட்டது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதனால் தவறான முடிவு நான் எடுத்துட்டேன், என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதிலிருந்து ஏதோ ஒரு நல்ல வழி நமக்கு வரும். அதனால் மொத்தத்தில் உங்களோட பதட்டத்தை நீங்கள் கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, சில நேரங்களில் எனக்கு கோபம் அதிகமாக வந்துடுது, அதுக்கு நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே நமக்கு வரும் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். சரி, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா என்னன்னு தெரியலனா நான் ஏற்கனவே அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஒரு கிரிட்டிக்கல் திங்கராக ஆகலாம். அது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் பர்சனல் லைஃப்லையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். நம்ம சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.